ஒரு முறை உலக அளவில் பூனைகளுக்கான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. அனைத்து நாட்டு பூனைகளையும் வீழ்த்தி அமெரிக்கா பூனை முன்னணியில் இருந்தது. பாகிஸ்தான் பூனை, ஜெர்மனி பூனை, ஆஸ்திரேலியா பூனை, இப்படி அத்தனை நாட்டு பூனைகளும் அமெரிக்கா பூனையிடம் அடி வாங்கி சுருண்டு கிடந்தன. அமெரிக்கா பூனை அல்லவா, பாலும் இறைச்சியும் அளவிற்கு அதிகமாக உண்டு கொழுத்து நல்லா கொழு கொழுவென இருந்தது. கடைசி இறுதிச் சுற்று. இந்த சுற்றில் அமெரிக்கா பூனையிடம் சோமாலியா நாட்டு பூனை மோதப்போவதாக அறிவித்தார்கள். பார்வையாளர்களுக்கு வியப்பு. காரணம், சோமாலியா நாட்டு பூனை நோஞ்சான் போல இருந்தது. மெலிந்து நடக்கவே தெம்பற்று தட்டு தடுமாறி முக்கி முனங்கி மேடை ஏறியது. இதுவா அமெரிக்கா பூனையிடம் மோதப்போகிறது என்று பேசி கூடியிருந்த பார்வையாளர்கள் கேலியும் கிண்டலுமாய் சிரித்தார்கள். போட்டி துவங்கியது. அமெரிக்கா பூனை அலட்சியமாக சோமாலியா பூனையின் அருகில் நெருங்கியது. சோமாலியா பூனை முன்னங்காலை சிரமப்பட்டு தூக்கி பறந்து ஒரே அடி, அவ்வளவுதான். அமெரிக்கா பூனை அடுத்த நொடியே சுருண்டு கண்கள் இருண்டு மயங்கி விழுந்தது. மறுபுறம் பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றார்கள். சிறிது நேரத்துக்கு பின் மெதுவாக கண் விழித்து பார்த்த அமெரிக்கா பூனைக்கு ஒன்றுமே புரியவில்லை. சோமாலியா பூனையின் கழுத்தில் தங்க பதக்கம் தொங்கியது. போட்டியில் வென்றதாக சோமாலியா பூனைக்கு எல்லோரும் கைகுலுக்கி பாராட்டி கொண்டிருந்தார்கள். மெதுவாக எழுந்து சோமாலியா பூனையின் அருகில் சென்று, இத்தனை நாட்டு பூனைகளை வீழ்த்திய பலசாலியான என்னை நோஞ்சான் பூனையான நீ வீழ்த்தியது எப்படி என்று கேட்டது அமெரிக்கா பூனை. அதுக்கு அமெரிக்கா பூனையின் காதில் மெதுவாக சோமாலியா பூனை சொன்னது, டேய், நான் பூனையே இல்லை, புலிடா. என் நாட்டு பஞ்சத்தில் இப்படி ஆகிவிட்டேன் என்று சொன்னது. இதை கேட்ட அமெரிக்கா பூனை அதிர்ச்சியில் இறந்தே போனது. உண்மைதானே, பாலும் கறியும் தின்னாலும் பூனை பூனைதான். அதே போல பல நாள் பட்னி கிடந்தாலும் புலி புலிதான்.